சீமான். சீமான் என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாம்? சீமான் ஒரு புரட்சியாளர். புரட்சியாளர் எப்படி சொல்றீங்க? நான் அஜித் ரசிகர், தல ரசிகர் தான். இந்த கற்குறிகளை நம்பிலாம் நம்ம ஓட்டு போட முடியாது. தற்கூரின்னு யாரை சொல்றீங்க? விஜய் கட்சிக்காரங்க தான் அவங்க. அஜித் ரசிகர் யாரும் டிவிக்கே வாக்கு செலுத்த மாட்டாங்க. செலுத்த மாட்டாங்க. ஒரு மாற்றுனா யாரை சொல்லுவீங்க? விஜய் வந்தா என்னத்த சுதாரிப்பாரு? சுதாரிக்க முடியாது இல்ல. திறமைக்கு வேணா விஜய் வரணும் எல்லாருமே நினைக்கலாம். ஆமா, சாத்திரம் எல்லாம் ரெண்டாவது நாட்டை பிடிச்சு ஆள முடியாது. ஆடி வந்து 1 லட்சம் ரூபா இன்னைக்கு ஒரு பவுன் 1.5 லட்சம் ரூபா 1.5 லட்சம் ரூபா. 1 லட்சம் ரூபாய் விஜய் அவர்கள் எங்கிருந்து எடுப்பாருன்ற நீங்க இப்போ ஒரு திருநங்கை, இப்போ திருநங்கைக்கு டிஎம்கே சார்பில் ஒரு சீட்டு கொடுத்துருக்கலாம், ஆனா தரல. இது எப்படி மாறினாலும் சரி, யார் மாறினாலும் சரி, நீ வந்தாலும் சரி வராட்டாலும் சரி இதுக்கு தான் போறோம். காரணம் எதுவும் இல்லை, ஆனால் அப்புறம் இருந்ததுனால திமுக தான் வாக்களிப்போம். காலத்தில் விஜய் வெள்ள வாய்ப்பு இருக்குங்களா? வாய்ப்பு இப்போ வந்து விஜய் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா இப்போதைக்கு சேலம் மாவட்டம் வந்து டிஎம்கே கோட்டை தான். நான் வந்து ஸ்ரீலங்காவில இருந்து வந்திருக்கேன். ஸ்ரீலங்காவில வந்திருக்கேன். ஆனா எந்த கட்சி வந்தாலும் இங்க இருக்கிற தமிழ் மக்களுக்கு சேவை செய்யணும். எந்த கட்சி வந்தாலுமே எங்களுக்கு உதவி பண்ணணும். தேர்தல் வந்து 4 முனை போட்டி. இந்த சேலம் தொகுதியில உங்களோட ஆதரவு எந்த கட்சிங்க? இப்போ 2 கட்சி தனிச்சு போட்டிடுறாங்க, ஒரு பக்கம் சீமான் ஒரு பக்கம் விஜய்ன்ட்டு. திமுக அதிமுக தவிர்த்து மற்றவங்களை வாக்கு செலுத்தணும்னா 2 பேர்ல யார் தேர்ந்தெடுப்பீங்க? சீமான். சீமான் என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாம்? சீமான் ஒரு புரட்சியாளர். புரட்சியாளர் எப்படி சொல்றீங்க? விடுதலை சிறுத்தையில அந்த இது விடுதலை புலிகள் எல்லாம் காப்பக மாதிரி அவர் ஒரு போராளி. எதுக்காக போராடி இருக்காரு சீமான்? சீமான் வந்து இளைஞ தமிழர், எல்லாத்துக்கும் பாடுபட்டு உழைச்சிருக்காரு. அந்த காரணம். வேற இதை தவிர்த்து வேற ஏதாச்சும்? அப்புறம் நம்ம நல்லா மக்களுக்கு நல்லது செய்யறாரு. நல்லது செய்யறாரு சீமான். இப்ப இயற்கைக்காக போராடுற ஒரு தலைவர்னு ஒரு பதிவு சொன்னா அதுல யாரை தேர்ந்தெடுப்பீங்க? இப்ப இயற்கைக்காக போராடுறது யாருன்னு ஒரு கேள்வி முன்வைக்கிறேன். திமுக அதிமுக விஜய் அவர்கள் சீமான் அவர்கள், இந்த 4 பேர்ல யாரை தேர்ந்தெடுப்பீங்க இயற்கைக்காக போராடுறது? இயற்கைக்காக போறோம்னா இவரு சீமான் தான். சீமான் தான். எல்லாத்துக்கும் சீமானே சொல்றீங்க? நான் சீமான் கட்சியில இல்ல, நானும் ஏடிஎம்கே கட்சி தான். ஆனா பிடிக்கும் அவர், அவ்வளவுதான். சொல்றது சரியா இருக்கு. ஆமா, நான் அஜித் ரசிகர், தல ரசிகர் தான். இந்த கற்குறிகளை நம்பிலாம் நம்ம ஓட்டு போட முடியாது. தற்கூரின்னு யாரை சொல்றீங்க? விஜய் கட்சிக்காரங்க தான் அவங்க வந்து. அவங்களால தான் வந்து அவங்க எங்க ரசிகர்காரங்களையும் சீண்டி விட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எங்க இதுல மதுரையில வந்து மங்கத்தா இது வந்துச்சு, ரிலீஸ் ஆச்சு. அப்போ இவங்க வந்து கட்சி கொடியை தூக்கிட்டு வந்துட்டு விஜய்னுட்டு கத்துனாங்க. அதுல சத்தம் போட்டு அது பிரச்சனை ஆயிட்டு. இப்போ எல்லாத்தையுமே வந்து சீண்டி விட்டாங்க. தனுசு கட்சிக்காரங்களை சீண்டி விட்டாங்க, சிவகார்த்தியும் அவங்க ரசிகர்களையும் சீண்டி விட்டாங்க, சூர்யாவையும் சீண்டி விட்டாங்க. இப்போ எங்க ஓட்டுனா யார் ஓட்டுமே வந்து இது டிவிக்கு உழாது. அஜித் ரசிகர் யாரும் டிவிக்கே வாக்கு செலுத்த மாட்டாங்க. ஆனா அவங்களே சொல்லி அஜித் ரசிகர்களை வாக்கு செலுத்துவாங்கன்ற மாதிரி ஒரு கருத்தும் சொல்லிக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் சும்மா சொல்றாங்க. ஆனா அஜித் ரசிகர் யாருமே வந்து டிவிக்கு விஜய்க்கு வந்து வாக்கு போட மாட்டாங்க. என்டிகே டிஎம்கே ஏடிஎம்கே கூட வாக்கு செலுத்துவாங்க, ஆனா டிவிக்கே வாக்கு செலுத்த மாட்டாங்க அஜித் ரசிகர். ஆமா, அஜித் ரசிகர்கள் வந்து உறுதி தான், எல்லாம் ஒண்ணுதான். தல ரசிகர்னாலுமே வந்து கரெக்டா இருப்பாங்க. கட்சிகளோட வாக்கு செலுத்துவாங்க, ஆனா இவங்களுக்கு போட மாட்டாங்க. ஆமா, அந்த மாதிரி ஆகி போச்சு. இப்போ 2 கட்சியில யாரு இருக்காங்க? நாம் தமிழர் கட்சி இருக்கு, விஜய் அவர்கள் இருக்காங்க. வந்தா இவரு விஜய் வரலாம். விஜய் வர்றதுக்கு அவ்வளவு இது இல்ல. மாற்றுனா யாரை சொல்லுவீங்க? விஜய் வந்தா என்னத்த சுதாரிப்பாரு? சுதாரிக்க முடியாது இல்ல. இவ்வளவு நாட்டு நடப்புல இருந்தவங்கள சுதாரிக்க முடியல. விஜய் வந்து என்னத்த சுதாரிப்பாரு? திறமைக்கு வேணா விஜய் வரணும் எல்லாருமே நினைக்கலாம். ஆமா, சாத்திரம் எல்லாம் ரெண்டாவது நாட்டை பிடிச்சு ஆள முடியாது. நாம் தமிழர் வரலாங்களா? அவர் வரலாம், தீமானம் வரலாம். எங்களோட ஆதரவு என்னைக்குமே டிஎம்கேக்கு மட்டும்தான் ஆதரவு. டிஎம்கே என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? என்ன காரணம்னா எங்களுக்கு எவ்வளோ பல இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, அதனால அவங்களுக்கு வந்து ஓட்டு போடுறது அவங்களுக்கு தான். டிஎம்கே. எஸ். சகோதரி, நீங்க இப்போ ஒரு திருநங்கை, இப்போ ஒரு திருநங்கைக்கு டிஎம்கே சார்பில் ஒரு சீட்டு கொடுத்துருக்கலாம், ஆனா தரல. இதற்கு மாற்றா நாம் தமிழர் கட்சின்னு ஒரு சீமானர் இருக்காருல்ல, அவர் வந்து வில்லிவாக்கத்துல ரோஷினி திருநங்கை அறிவிச்சிருக்காங்க. இந்த கருத்தை வரவேற்கிறீங்களா? வரவேற்கிறோம். டிஎம்கே வாக்கு என்னைக்குமே வரணும், அதுமாரி நாங்களும் வரவேற்கிறோம். திமுக தரப்பு வந்து ஒரு திருநங்கை வேட்பாளர் அறிவிக்கல, இது எப்படி பாக்குறீங்க? அது வந்து எப்படின்னா அவங்களோட ஒரு இயல்பு அப்படி. தேர்தல் வந்து நெருங்கிடுச்சு, 4 முனை போட்டி. இந்த சேலம் சட்டமன்ற தொகுதியில உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கு? நாங்க டிவிக்கு விஜய்க்கு தரலான்னு இருக்கோம்.
அவர் வந்தாருன்னா இன்னும் திருநங்கைங்களுக்கு என்ன பண்ற ஏது பண்றன்னு அவர் இன்னும் சொல்லல. நாங்க என்ன சொல்றோம்னா, திருநங்கைங்களுக்கு வந்து இவர் புதுசா ஒரு முயற்சி எடுத்து இறங்குறாரு. திருநங்கைங்களுக்குன்னு கொஞ்சம் ஆதரவு கொடுத்து இன்னும் இறங்கினா இன்னும் பெஸ்டா இருக்கும். ஏன்னா உங்களோட கருத்தை நீங்க சொல்றீங்க. ஒரு புறம் நாம் தமிழர் கட்சி திருநங்கை ரோஷினி என்ற வில்லிவாக்கம் சென்னை வில்லிவாக்கத்துல வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. இதற்கு முன்னாடி 2016 இடைத்தேர்தலில் ஆர்கே நகர்ல திருநங்கையை வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. 2 முறை திருநங்கைக்கு வேட்பாளர் எம்எல்ஏ வேட்பாளரை கொடுத்துருக்காங்க. ஆனா விஜய் அவர்கள் தரல. இப்ப நாம் தமிழர் கட்சி திருநங்கை வேட்பாளரை கொடுத்துருக்காங்கல்ல, ஒரு திருநங்கை நீங்க அதை வரவேற்கிறீங்களா? நாங்க வரவேற்கிறோம், இல்லைன்னு சொல்ல. நாங்க யாரும் இன்னும் வேட்புமனு தாக்கல் செய்யல. டிவி கேக்கு நாங்க இன்னும் வேட்புமனு தாக்கல் செய்யல, திருநங்கைகள் யாரும். அதனால அவர் இன்னும் அவர் தேவை இது பண்ணல. சீமான் அவர்களும் விவசாயத்தை பார்த்து நல்லாதான் சொல்றாரு, இல்லைன்னு சொல்லல. அவரும் வந்து எங்களுக்கு முக்கியத்துவம் தான் அளிக்கிறாரு. அவரு வந்தாலும் பெஸ்ட் தான். இருந்தாலும் இவங்க 2 பேரும் இது பண்ணா நல்லாதான் இருக்கும். 2 பேர்த்தையுமே நாங்க ஆதரிக்கிறோம். ஏன்னா அவருடைய தமிழ் சொற்கள் எல்லாம் இனிமையா இருக்கும். இந்த சேலம் தொகுதியில உங்களோட ஆதரவு யாருக்கு? நான் வந்து ஸ்ரீலங்காவில இருந்து வந்திருக்கிறேன். ஸ்ரீலங்காவில வந்திருக்கேன். ஆனா இங்க இருக்கிற அந்த கட்சி விஷயம்லாம் எனக்கு பெருசா தெரியாது. ஆனா எந்த கட்சி வந்தாலும் இங்க இருக்கிற தமிழ் மக்களுக்கு சேவை செய்யணும். குடிநீர் வசதி, வீட்டு வசதி, அவங்களுக்கு அன்றாடம் என்னென்ன தேவைகளோ அந்த இதுகளை பார்த்து சேவை செய்யணும் அப்படின்றதுதான் என்னோட கருத்து. நன்றியா. எங்களுக்கு எந்த கட்சிங்கிறதெல்லாம் இல்லை. எங்களுக்கு யார் கட்சி எந்த கட்சியில வந்தாலும் எல்லா ஏழைப்பட்ட மக்களுக்கு நம்மளாட்ட இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணணும். இதுமே எந்த அரசாங்கமே எங்களுக்கெல்லாம் இது வரைக்கும் ஒன்றும் செஞ்சதே கிடையாது. இப்போ கேட்டாலும் எங்களுக்கு அதை யாரும் எடுத்து செய்யறதுக்கு சொல்றதுக்கு ஆள் கிடையாது. நாங்களாம் ரொம்ப ஏழைப்பட்டவங்க. எல்லாரும் ரேஷன் கடையில் ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்றவங்க, காலும் நடக்க முடிஞ்சு வேலைக்கு போக முடியாதவங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க. என் கட்சி வந்தா மக்களுக்கு நல்லது பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? எந்த கட்சி வந்தாலுமே எங்களுக்கு உதவி பண்ணணும், சரிங்களா? மக்களுக்கு உதவி பண்ற கட்சியா இருக்கணும். நல்லது பண்றவங்க யாரா இருந்தாலும் சரிதான். நல்லது பண்றவங்க எங்களுக்கு யாரா இருந்தாலும் சரிதான். டிஎம்கே என்ன காரணம்? சேலம் மாவட்டம்னாவே டிஎம்கே கோட்டை தான். சேலம்னா எடப்பாடி தான் சொல்லுவாங்க. அது வந்து இப்ப முன்ன வந்து டிஎம்கே தான் ஆட்சி இது பண்ணிட்டு இருந்து. நம்மளுக்கு வந்து வீரபாண்டி இருக்கிற வரைக்கும் டிஎம்கே தான் இருந்துச்சு. இப்ப எடப்பாடி உள்ள வந்தனால எடப்பாடி இப்ப ஆண்டுட்டு இருக்காரு. டிவிகே தானே இது வரைக்கும். அதிமுக திமுக தான் மாத்தி மாத்தி போட்டுட்டு இருந்தோம். இந்த டிவிகே தான். டிவிகே வாக்களிக்க என்ன காரணம் ஐயா? ஒரு புதுசு சாரி இப்ப எல்லாமே இலவசத்தை கொடுத்து மக்களை வாங்கிடலான்ற மாதிரி வேலைக்கு இத்தனை வருஷம் கொடுக்காம கடைசி நேரத்தில் 5000 கொடுக்கறது, 10,000 கொடுக்கறது. இப்ப நேற்று கூட டிவியில பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் 42 கோடி ரூபா 42 கோடி பிடிச்சிருக்காங்களாம் மக்களுக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருந்த பொருள். அப்போ வந்து பணத்தை கொடுத்து மக்களை விலைக்கு வாங்கிடலான்ற நிலைமை இருக்கு. இப்போ இவங்க வந்து கொடுக்குறாங்கன்னா எப்படி? அவங்க நம்ம இருந்து சம்பாரிச்சனாலதான் திருப்பி கொடுக்குறாங்க. இலவசத்தை தவிர்க்கிறீங்க. 100% இலவசத்தை தவிர்க்கணும். இலவசத்தை தவிர்க்கணும்னு சொல்றீங்க, டிவிகேக்கு வாக்களிக்கணும்ன்றீங்க. ஆனா டிவிகே பரிசு பொருட்கள் இலவசம், இந்த அரிசி மூட்டை, இந்த பக்கெட் இதெல்லாம் இலவசமா தராங்களா? இதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இலவசத்தை தவிர்க்கணும்ன்றீங்க, டிவிகேக்கு வாக்களிக்கணும்ன்றீங்க. ஆனா டிவிகே இலவசங்கள் தருது இல்ல. விஜய் அவர்கள் தாலிக்கு தங்கன்னு அறிவிச்சிருக்கல, அதை ஆதரிக்கிறீங்களா? தாலிக்கு தங்கம் உண்மையாலே நல்ல திட்டம். எங்களுக்கு ஒரு கேள்வி வருது. இப்போ 50 ஆண்டு திராவிட ஆச்சு, 50 ஆண்டு கூட இன்னும் பெண்கள் வந்து ஒரு தாலி கூட வாங்க முடியாத நிலைமையில தான் வச்சிருக்காங்கன்ற மாதிரி தானே உள்வாங்குது. இப்ப இவர் இலவசம் தராரு, தாலிக்கு தங்க திட்டம் அறிவிக்கிறாருன்னு நீங்க வரவேற்கிறீங்க. சொன்ன விஷயம் அதை வரவேற்கிறீங்க. இப்போ ஒரு தாலி வாங்கி திருமணம் இது பண்ண முடியாத நிலைமையில தான் மக்களே இருக்காங்க. அது எப்படி அது நம்ம ஆதரிக்க முடியும்? தாலி வந்து 1 லட்சம் ரூபா இன்னைக்கு ஒரு பவுன் 1.25 லட்சம் ரூபா 1.5 லட்சம் ரூபா. 1 லட்சம் ரூபாய் விஜய் அவர்கள் எங்கிருந்து எடுப்பாருன்ற. அப்ப வந்து ஒரு கல்யாண பொண்ணுக்கு நீ 1 லட்சம் கொடுக்கும்போது அது தப்பே இல்லைன்ற. என்னோட ஆதரவு திமுக. என்ன காரணம் திமுக வாக்களிக்க? அது அப்பமே இருந்தே, அப்பா அம்மா காலத்துல இருந்தே திமுக. காரணம்லாம் ஒண்ணுமே கிடையாது. காரணமெல்லாம் எதுவும் இல்லைன்னா திமுக வாக்களிப்பீங்க? எதுவுமே யாரு வந்தாலும் போட மாட்டோம். மதுவால அதிக குற்றங்கள்லாம் நடக்குது, தெரியல உங்களுக்கு? எப்படி மாறினாலும் சரி, யார் மாறினாலும் சரி, நீ வந்தாலும் சரி வராட்டாலும் சரி இதுக்கு தான் போடுவோம். காரணம் எதுவும் இல்லை, ஆனால் அப்புறம் இருந்ததுனால திமுக வாக்களிப்பீங்க? வாக்களிப்போம். தமிழ்நாடு முழுக்க சாராய கடையெல்லாம் திறந்துருக்காங்க, அது ஆதரிக்கிறீங்களா? மது ஆதரிக்கிறீங்களா? அதெல்லாம் நமக்கு தெரியாது. இல்ல சாராயத்தை ஆதரிக்கணும் எதிர்க்கிறீங்களா நீங்க? மது இருக்குல்ல சாராயம், அது ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? அது எதிர்க்கதான் செய்யணும். திமுக ஆதரிக்கிறேன்றீங்க, திமுக தான் மது விற்குது, இதை எப்படி பாக்குறீங்க? அதுக்கும் நான் எந்த ஆட்சி வந்தாலும் அது விற்கதான் செய்வாங்க. யாரு பழைய டிஎம்கே அது அந்த ஆட்சி வந்தாலும் அதை விற்கதான் செய்வாங்க. அது மாற்றமே கிடையாது. அது கவர்மெண்ட்டுக்கு அது சலுகை. எங்களோட ஆதரவு டிஎம்கே. என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாம் ஐயா? என்ன காரணம் தெரிஞ்சுங்கன்னாக்க ஏடிஎம்கேல இருந்து வந்து எல்லா பிரிவினை இருக்கு.
ஆளுக்கு ஒரு மூலையில் இருக்குது. அந்த சசிகலாமா ஒரு மூலையில் இருக்குது, பன்னீர்செல்வம் ஒரு மூலையில் இருக்கிறாரு, தினகரன் ஒரு மூலையில் இருக்கிறாரு. எல்லாம் பிரிவினை இருக்குது. டிடி தினகரன் ஒரு மூலையில் இருக்கிறாரு. எல்லாம் பிரிவினை இருக்குது. எதுவும் அந்த ரெட்டையில ஒரு இதுவும் இல்லை. ஆனால் இப்போ பவர்ஃபுல்லாக இருக்கிறது டிஎம்கே தான். இப்போ மதுவால் அதிக குற்றங்கள் எல்லாம் நடைபெறுது, உங்களுக்கு தெரியறது இல்லை. இப்போ இந்த மதுவை வைக்கிறது திமுக அரசா இருக்கு, அதிமுக வந்து அதே தான் பண்றாங்க. இதை வரவேற்கிறீங்களா நீங்க? எல்லா கட்சி வந்தாலும் அது போதை ஒன்றும் பண்ண முடியாது. அது அப்பப்போ அன்னன்னைக்கு தண்டனை அப்பப்போ கொடுத்து அப்பப்போ முடிச்சுட்டானாக்க ஒரு பிரச்சனை இல்லை. சேலம் சட்டமன்ற தொகுதியில உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கு? டிவிக்கு. டிவிக்கு. என்ன காரணம் தெரிஞ்சுக்கிறாங்களா? இதுக்கு முன்னே எல்லாருக்கும் ஓட்டு போட்டிருக்கோம். அவர் வந்து என்ன செய்யறாருன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு டிவிக்கு ஓட்டு போடுறோம். அவர் வந்து 1000 ரூபாய் காசுலாம் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. மக்களுக்கு அது வந்து பெரிய ஒரு உதவியா இருக்கு, ஒரு குடும்பத்துக்குமே. இலவசத்தை தவிர்க்கிறீங்களா, விரும்புறீங்களா? விரும்புறேன். இலவசத்தை விரும்புறீங்களா? நன்றிம்மா.